சந்தி சுவை நாடகம் தத்துவம் அபிநயம் சொல் பொருள் சந்தப்பாட்டு என விளங்குவதாக உணர்த்துகிறது. இங்கே இருக்கும் இளைஞர்கள் கற்ற கலைஞர்கள் நடைமுறை ஒழுக்கம் பெற்றவர்கள் நாவரணத்தை உற்றவர்கள் தன் தாய் போல் காப்பவர்கள் விழார பொழுது போக்குவர்கள் வீண் சுகம் விரும்பாதவர்கள் வெற்றிகளை அடைபவர்கள் என்று சொல்லக்கூடிய பெரியோர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் எல்லோருக்கும் இந்த வள்ளியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு சிறப்பானவர் யாருங்க? முருகப்பெருமான். முருகனை வணங்க வேண்டும். முருகன் பெற்ற தாயை வணங்கினதுக்கு அப்புறம் முருகனை வணங்கலாமா? அதனால எல்லா மகளையும் ஒன்று சேர்ந்து வணங்கலாம். சந்தனம் சவ்வாது திருநீரும் சக்தி வடிவேல் இன்ப வடிவேல் காற்றையும் மலலையும் கதிரவன் ஒளியையும் திருநீரை சோலையும் தென்றலாய் வீசுகின்ற விடிகளையும் ஆதிபராசக்தி அம்மையும் வணங்க வேண்டும். மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை எல்லா மலைமகளும் வணக்கம் சொல்லி வாழ்த்தியாச்சு. அடுத்தது முருகப்பெருமானை வணங்குவோமா? எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கிறோம். அதனால முருகனை வணங்க வேண்டும். அதாவது தமிழ் கடவுள். அதனால தமிழ் கடவுள் வணங்கினதுக்கு அப்புறம் தான் மத்த தொடணும். ஆமா, அதனால
திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே ஏழாடோ திருப்புகழ் பாடியே கடலாடோ திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்து பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம் பழமுக சோலையில் உதிர்ந்த பழம் அத்தை பசியோடு வருவோர்க்கு ஞானப்படும் அத்தை பசியோடு வருவோர்க்கு ஞானப்படும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு சிங்காரமயிலான தோட்டம் உண்டு சிறப்புடனே கண்ட தோற்றம் உண்டு சிங்காரமயிலான தோற்றம் உண்டு உனக்கான மணக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மலைக்கோவில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் வசனங்கள்லாம் நிறைய பேசலாம், நேரம் இல்லை, நாரதரையும் அனுப்பணும், நாரதர்கிட்ட பேசணும்ல, அதனால சுருக்கமாகவே முடிச்சுட்டு போயிடுறேன். வருவதும் போவதும் இன்பம் துன்பம், வந்தால் போகாதது புகழ் பழி, போனால் வராதது மான உயிர், தானாக வருவது இளமை மூப்பு, நம்முடன் வருவது பாவ புண்ணியம், அடக்க முடியாத ஆசை துக்கம், தவிர்க்க முடியாத பசிதாகம், நம்மால் பறிக்க முடியாத பந்தபாசம், அழிவை தருவது பொறாமை கோபம், எல்லோருக்கும் சமமானது பிறப்பு இறப்பு. எனக்கு ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சியா இருக்குதுங்க. எங்க நாட்டின் காலத்தின்படி ஆண்கள் உழுது பயிரிடுவது, என்னை போன்ற பெண்கள் பரண் மீது நின்று காவல் காப்பது வழக்கம். காவலுக்கு தந்தை வச்சிருக்காங்க, நிறைய தோழிகள்லாம் வருவாங்க, அண்ணனும் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். சரி. காவல் கண்ணு கருத்துமா பார்க்கணுங்க. திணை விதைச்சிருக்கிறோம், சரி. அதனால இந்த திணை அழகான திணைக்கு இந்த குயிலெல்லாம் கூவும் போது எப்படி தெரியுமா இருக்கு? ஒயிலா பாடும் பாட்டில ஆடுது ஆடு குயிலே நீயே பாட்டில சங்கதி போடு கரிச காட்டு காடையே காட கொடுத்த ஓடையே காட்டுக்கு வேலி தேவையும் இல்லை ஏன் பாட்டுக்கு தாளம் தேவையும் இல்லை ஒயிலா பாடும் பாட்டில ஆடுது ஆடு குயிலே நீயே பாட்டில சங்கதி போடு கரிச காட்டு காடையே காட கொடுத்த ஓடையே காட்டுக்கு வேலி தேவையும் இல்லை ஏன் பாட்டுக்கு தாளம் தேவையும் இல்லை பாடும் பாட்டிலே ஆடுது ஆடுது ஏ சங்கீத கூத்தாடு ஏ சந்தோஷ சாப்பாடு அட மழையே மழையே மேகத்தை எடுத்து தாமரை நீ போடு இந்த காரே
பாட்டுக்கு மேலே தேவையும் இல்லை ஏ பாட்டுக்கு நாளும் தேவையும் இல்லை ஓ தோழிகளை எதிர்பார்க்க முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகின்றேன் அவனை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்போடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாமே தமிழும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாமே தமிழும் தம்பி உள்ளம் அன்னையன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னையன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை தம்பி கடைசி தம்பியும் செல்லமாய் வளர்ந்தவில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத மாசமாடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத மாசமாடா 100 ஆண்டு வாழ வைக்கும் அழகு நாச்சிபுரம் கிராம பொதுமக்கள் மாறாத பாசமடா சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்போடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக நன்றி 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 நின்னுட்டேன் அண்ணே நீங்க வைங்க நான் நக்கு நிக்கிறேன் எல்லாம் புதுசுத்தேன் ஆட போனே பழசாகி போச்சு அதெல்லாம் அப்பவே நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போலான்னு இருக்கோம் தெரியுமா? ஏன்டா தங்கச்சி இவ்வளோ நகையெல்லாம் போட்டுக்கிட்டா போற?
ஒத்தையா சும்மா போனா அசிங்கமா இருக்காது. ஒத்தையாவா போற? ஒத்தையாலாம் போகல. நாங்க முன்னாடியே 3 பேர் போலான்னு பிளான் பண்ணி இருக்கோம். சரி. அதோட சேர்த்து உங்க 4 பேரையும் கூட கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். எங்களையுமா? உங்களைத்தான். அடாடா. உங்களைத்தான். சரிடா. வரீங்களா? வந்துருவோம். துணைக்கு வாங்க. வெண்ணெய்க்கு வந்துடாதீங்க, வெண்ணெய் எடுத்துருவேன். அண்ணே நான் வர மாட்டேன் அதுக்கு. சரிண்ணே, நீ நல்ல நல்ல அண்ணே, நல்ல உள்ளம் கொண்டவன், அதனால எனக்கு தெரியும். நாங்கெல்லாம் போறோம்னு சொன்னேன்ல காட்டுக்கு. யார் யாருன்னு கேட்டியானே? அதான்டா யாரா போறீங்க? அதாவது நானும் என்னோட தோழி, அப்புறம் வள்ளியம்மா, 3 பேரா? இந்த காட்டோட தலைவி. யாராரு சொன்னா? நானு, சரி, என்னோட தோழி, அப்புறம் இந்த காட்டோட தலைவி வள்ளியம்மா. உன்னோட தோழியா? தோழி வண்டியில வரவே இல்லையே. அதெல்லாம் வந்தா மறைமுகமா மறைச்சு வச்சிருந்தோம் ரெண்டையும். பத்திரமா. சரி. இப்பதான் வெளியில எடுத்து வச்சிருக்கா. கண்டாணிப்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரர், கட்டாணிப்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரர் பிரபு அஜித் அவர்கள் 500 அன்பில் பகிர்ந்திருக்கின்றார்கள். அன்னாருக்கும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலே சிறந்த நன்றி வணக்கத்தை உறுத்தாய் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த மண்ணின் மைந்தன் அருமைக்குரிய அன்பு அண்ணன் அழகா மாநகரையை சேர்ந்த பந்தா பாண்டிய அண்ணன் இயக்கத்தில் வெளிவந்து ஆடியோ பெருவாரியான வெற்றியை பெற்று அந்த திரைப்படத்தின் ஒரு பாடலை அன்பு சகோதரி, அன்பு தங்கை ரதி அவர்கள் குயிலென குயிலு என்ற பாடலை பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அண்ணனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஊர் மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேசுறேனா? வந்த காரணத்தை சொல்லிட்டு காவலுக்கு போறேன்னு. நீ மட்டும்தான் வந்திருக்கா? அட நீ தோண்டி தோண்டி கேட்டுட்டு இருக்க. பின்னாடியே வருவாங்க ஒவ்வொருத்தவங்களா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு போவேன். குயில் என்ன குயில், குயில் கத்துதே. ஒழுங்கா அப்படியா பாடு. குயில் என்ன குயில், அது நீதான் குயில். அது நீதான் குயில். குயில் என்ன குயில், அது நீதான் குயில். குயிலே பாடாதோ குவாதோ கிராமத்து குயில். ஓம் பாட்டுல தான் இருக்கு என்னோட உசுரு. குயில் என்ன குயில், அது நீதான் குயில்.
பந்தாப்பாண்டி பாட்டு சார்பாக பாடிய கட்டாண்டி பிறகு ரூபாய் 51 நேரம் கட்டாணிப்பட்டி பிரபு 500 ரூபா. பந்தாப்பாண்டியோட பாட்டு சார்பாக அன்பு சகோதரி கேபிஎஸ் ரேடியோஸ் கட்டாணிப்பட்டி சார்பாக தங்கப்பாண்டி பந்தாப்பாண்டி சார். பிறகு கட்டாண்டி பிறகு 51 படிப்பு பந்தா பாண்டி சார்பாக கட்டாமட்டி பிரபு அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 500 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். மற்றும் இவங்க பேர் கேபிஎஸ் ரேடியோஸ் ரேடியோஸ் உரிமையாளர் அண்ணன் சுப்பிரமணியா அண்ணன் அவருங்க வந்து அன்பளிப்பு அளித்திருக்காங்க 100 ரூபாய். என் சார்பாகவும் என் கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். அதுக்கு முன்னால நான் என்னோட காதலை சொல்லலாம்னு இருக்கீங்க. சொல்லுங்க. உனக்குமா அப்புறம் என்ன எங்க எல்லாருக்கும் வரும்போது எனக்கு வராதா? அப்ப என்னை பார்த்தா மனுஷியா தெரியலையா? என்ன பண்றது? ஊரெல்லாம் வரலாம், எனக்கு வரக்கூடாதா? இப்பவே எப்படி ஆரம்பிச்சு சொந்தமாலாம் எழுதி பாரு நினைச்சுக்காதனே, அதெல்லாம் தப்பு. இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் என்னடா? ஒன்லி காப்பி அடிச்சது மட்டும் தான் பாடுவேன். காப்பியா டீயா? காப்பி ஆத்தல்ல, இந்த ரதிப்புள்ள காப்பி அடிச்சு பாடி வரேனா. பிள்ளை போல உண்மணிய
வர்றான்னு சொன்னல, என்னமோ இன்னைக்கு ஒரு மார்க்கமல்ல வரா, என்னன்னு தெரியலையே. அடக்கடவுளே, எந்த சண்டால பாவி காரணம் தெரியலையே, எந்த படுவாய் பய காரணம் தெரியலையே, எந்த கண்டார ஆளிலே மேல் துயிலும் நாராயணா கடன் முடித்து கதிரவனை விளைந்து கரத்தில் வினதாங்கி கையில மலை சென்று 33 தேவர்களும் 48,000 முனிவர்களும் புடைசூடி வீட்டிருக்கும் எம்பெருமான் சிவசக்தியின் ஆசி பெற்று வைகுந்தம் சென்று திருப்பார் கடலில் வெள்ளி கொண்டிருக்கக்கூடிய எனது பாட்டன் ஆகிய மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆசிகளை பெற்று சத்திய லோகம் சென்று சதுர்முகனை கன்று சாதுரிய ஆசிகளை பெற்று எனது தாய் கலைவாணி இருக்கும் இடத்திற்கு சென்று கணக்கற்ற ஆசிகளை பெற்று எந்த வினை வந்தாலும் அந்த வினைத்திற்கும் கந்தவட்டி வேளவனை சந்திக்க செல்கின்றேன். எனது செய்கையெல்லாம் ஆரம்பத்தில் கலகங்களாக காணப்பட்டாலும் முடிவில் எந்த ஒரு காரியமும் நன்மையாகவே முடியும். ஆனால் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன். காரணம், தக்கனானவன் தனது 1000 முத்திரர்களையும் தவத்திற்கு அனுப்பி திருஷ்டி தொழிலை கைப்படுறத போது கிடையூறு செய்து உலக நன்மை கருதி நல்வழிப்படுத்த நடத்தேன். ஆனால் தக்கனில் மேல் சிரம் கொண்டு இருப்பிடம் மட்டும் தெரியும்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கலகமாவது செய்யாவிடில் இடது சிறந்தாகப்பட்டது 1000
அச்சாபத்தின் பொருட்டு ஒரு நாளைக்கு ஒரு கலகமாவது செய்து எனது சிரசை காப்பாற்றிக் கொள்கிறேன். மேலும் இன்று எழுந்த நேரம் நேம நிஷ்டைகளை முடித்துக்கொண்டு திருலோகங்களும் சென்று மூர்த்திகளையும் தரிசித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். வந்திருக்கக்கூடிய இடமோ உயர்வான இடம், பெருமையான இடம், அற்புதமான இடம். இந்த உயர்வான இடத்திலே, பெருமையான இடத்திலே, அற்புதமான இடத்திலே யாரை வணங்க வேண்டும்? விநாயக பெருமானை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம், போகாது உயரமும் நல்ல குணபதியை கோபுரத்தில் வெவும் கணபதியை கைதொழால்கால் என்ற காரணத்தினாலே நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க அடிக்கடி வரக்கூடிய குளத்தக்கரையிலும் அரச மரத்தடியிலும் நான் வீற்றிருக்கிறேன். வாருங்கள், உங்களுக்கு அருளை அள்ளி அள்ளி வணங்குகின்றேன் என்று அமர்ந்திருக்கிறாரே அந்த விநாயக பெருமானை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? அகரம் என அறிவாகி உலகமெங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்மால் பகரமரும் முதலுமாகி வேறுமாகி பல்வேறு திருமேனி தரித்துக் கொண்டு புகழல் பொருள் ஆண்கனைக்கும் இடர்நிறுத்ததாய் போற்று நகருக்கு அரக்கரனை புரிந்தாளருக்கு நிகரில் மரக்கரனை புரிந்தாண்டு கொள்ளும் திரு மலனை கணபதி நடத்து வாழ்வோம் என்று கூறி முதல் பொருள் மூல கணபதி துதித்து ஆனவற்றை கவனிக்கலாம். நாராயணா. கணநாதன் புகழ் பாடும் கீதம், கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம். உயிராலே இசை நீட்டி ஓம் என்று சுகம் காட்டி மகிழ் வீச கணபதியை தினம் பாடினேன். ஈராலே இசை மீட்டி ஓம் என்னும் சுரம் காட்டி மயூரேசர் கணபதியை தினம் பாடினேன். அயராது மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று யாத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உனை கொண்டு புகழ் தேடினேன். புவி மீது உனை கண்டு புகழ் தேடினேன். கற்றை வித்தை வளர அதில் வெற்றி வந்து மலர, கற்ற வித்தை வளரே வெற்றி வந்து மலரே. இசை வித்த கத்தனுக்கு நித்தம் கற்று தரும் உனக்கும் எனக்கும் வணக்கம் உறவில். கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம். வடிவேலன் விளையாட மயில் ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோன் மனம் பேசினார். வடிவேலன் விளையாட மயிலொன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேற்றினாய். உமையாடும் சிவனாரும் உறவாட சுகம் தேட, உமையாரும் சிவனாரும் உறவாட சுகம் தேட மணநாளை உருவாக்கி நீ காட்டினார். மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய். பக்தி கண்டு விளக்கு வரும் சக்தி கண்டு ஒளியே, சக்தி என்னும் விளக்கில் வரும் பக்தி என்னும் ஒளியே. இசை வித்த கத்தனுக்கு நித்தம் கற்று தரும் உனக்கும் எனக்கும் வணக்கம் உறவில். கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருள்தானே நாதம். கணநாதன் புகழ் பாடும் கீதம். பரந்தல்ல சம்பந்தலாம் பரமேஷ இருளிங்க சைவ நெறி திருநெற்றில் வெள்ளி விளங்க அறத்தை கட்ட புகழியார் கோன் அழுது செய்திரு முளைப்பால் சுரந்தளித்த சிவகாமி சுந்தரி பூங்குழலால் அன்னை பராசக்தி நினைத்தாலும் கூட இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர் சரவணன். இவர் மன்னர் சேதுபதி கல்லூரியில் பேராசிரியராக இருக்கார். ஆமாம், அவர் இந்த கலையினுடைய ஆர்வத்தில், ஆனால் நாடகத்துக்கு எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவார் எந்த வேலை இருந்தாலும். நல்ல ஒரு பண்பாளர், நல்ல ஒரு ஆசிரியர். அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பில் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார். என்ன ஒரு விஷயம்,
இவர் பிறந்தது விருதுநகர் மாவட்டம், ஆனால் இவர் சொல்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் சொல்லுவார். அது ஒன்றுதே அவர்கிட்ட எனக்கு பிடிக்காது. ஆக நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம எங்கே நம்ம வந்து பிறந்த ஊரில் பிறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம எங்கே இந்தியாவில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நமக்கு எந்த மண் மட்டும்தான் சொந்தம், நம்ம பிறந்த இடம் மட்டும்தான் நமக்கு சொந்தம். நம்ம சொல்லிக்கிறலாம். ஆமாம், நம்ம வந்து நம்ம இப்போ விருதுநகரில் பிறந்துட்டு ராம்நாடு சிவகங்கை அப்படி சொல்லலாம். அது எதுவுமே நமக்கு என்ன செய்யாது. ஆக இருக்கிற குலதெய்வம் எங்கே இருக்கிறதோ அதுதான் நம்மளுடைய பூர்வீகம், அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். அற்புதமான கும்பாபிஷேக விழா நல்லா தெரிஞ்சுக்கணும். தெய்வங்களை தோற்றுவிப்பது மிகப்பெரிய ஒரு காரியம், சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அப்பேற்பட்ட மாபெரும் கும்பாபிஷேக விழா காலையில் நடக்க போகுது. அப்படிதானே? காலையில் நடக்க போகிறது. தெய்வங்களை உண்டாக்கணும். தெய்வங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்லதாக என்ன செய்து கொண்டு இருக்கிறது, இந்த உலகத்தில் இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. தெய்வங்கள் இல்லை அப்படின்னா இந்நேரம் நாடு என்ன செஞ்சுருக்கேன், அழிவு பாதைக்கு ஏற்பட்டிருக்கிறோம். நிறையா படிச்சிருக்கிறையா. சிவகங்கையிலே தனியார் கல்லூரியில் 2 ஆண்டு வேலை பார்த்தேன். மானாமதுரை கல்லூரியில் என்ன செஞ்சேன், வேலை பார்த்தேன். இந்த நாடக உலகத்தில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வாங்க போகிற ஒரே நாரத மகரிஷியாக கிடைச்ச நேரத்தில் இந்த இறைவன் பாருங்க, மகாஸ்ரீ முத்துமாரியம்மன் அப்படி தானே, இந்த அம்மனுடைய காலையில் தோற்றுவிக்க போகிறாங்க, கண் திறக்க போகிறாங்க. இந்த கண் திறந்துட்டோம் அப்படின்னா சக்தி பாருங்கள், இங்கிருந்து அதை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போதே அருள் வந்து ஆடக்கூடிய ஒரு காட்சி. அப்போ இந்த அம்மனுக்கு உயிர் வந்துருச்சு, உயிர் கொடுத்தாச்சு. அப்பேற்பட்ட அம்மனை தோற்றுவிக்க போகிறாங்க. எப்பேற்பட்ட ஊர் பேர் என்னன்னே, அழகு நாச்சிபுரம். பாருங்க, ஆக இந்த அழகு நாச்சிபுரத்துக்கு அழகு இப்போதான் சேர்க்க போகிறாங்க. அற்புதமான ஒரு ஆலயம் கட்டி எழுப்பி அந்த ஆலயத்திலே அந்த அம்மனுடைய அருள் பூர்வீகமாக கிடைக்க போகிறது. ஆக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். ராமநாதபுரம் புண்ணிய பூமிகளே, ராமேஸ்வரத்தில் பர்வகவர்த்தினி அம்மனாக, பரமக்குடி மாநகரிலே முத்தாள் அம்மனாக, நான் இருக்கக்கூடிய பார்த்திமுனூர் மாநகரிலே சந்தனமாரி அம்மனாக, மானா மதுரையிலே ஆனந்தவள்ளி அம்மனாக, திருப்பூண மடப்புறத்தில் இடதுதாய் பத்திரகாளி அம்மனாக, மதுரையிலே மீனாட்சி அம்மனாக, சிவகங்கையிலே பிள்ளைவயில் காளி அம்மனாக, நாட்டரசங்கோட்டையிலே கண்ணுடைய நாயகி அம்மனாக, மேலூரில் என்னுடைய தாய் சிங்கம்மா தெய்வமாக. இன்னைக்குத்தான் பாலியல் தொந்தரவு சொல்கிறோம். அன்னைக்கே பாருங்க, ஒரு பெண்மணி என்ன செய்யறா அப்படின்னா, தஞ்சை பகுதியிலிருந்து ஊசி பாசி விற்று வியாபாரம் பண்ணுவதற்காக பாண்டி கோயில் பகுதிக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, மேலூர் பகுதியிலே அவங்களுடைய கடையை அமைச்சு என்ன செய்யறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. அன்னியார் 4 பேர் அவங்க கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வியாபாரம் பண்ணுறதுக்கு போயாச்சு. போன இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, அன்னைக்குள்ள அந்த குறவர் கூட்டத்தில் வந்து சரியான மணிக்கு விளக்கு வைக்கிறதுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேரணும். இல்லைன்னா அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, சேர்த்துக்கிற மாட்டாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சோனு மழை பெய்யுது, மேக கூட்டங்கள் இறஞ்சிருது, காட்டு வழி பாதையாகிறது. எங்கே போகிறோம் எப்படி போகிறோம்னு தெரியல, வழி தெரியல அந்த சின்ன பொண்ணுக்கு. அன்னியார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கூட தன்னுடைய சகோதரனுடைய மனைவிகள் என்ன செய்கிறாங்க, விட்டுட்டு ஓடிடுறாங்க. இந்த பெண்மணி வழி தவறுறாங்க. வழி தவறிய இடத்துல பாருங்க, இளைஞர்கள் ஆண்கள் சேர்ந்து அந்த பெண்மணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க தெரியுமா, தன்னுடைய இருந்த தெம்பை பயன்படுத்தி அந்த ஆண்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போய் தன் தாய்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு இந்த மாதிரி வரக்கூடிய வழியில் இந்த மாதிரி ஆபத்து ஏற்பட்டுச்சு, நான் அவங்கக்கிட்ட இருந்து என்ன செஞ்சுட்டேன், தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. பெத்த தாய் நம்பலையா பிள்ளைய. ஆமாம், படுக்க போடுறாங்க. சரிம்மா, அப்படியா நடந்துச்சு, நீ வீட்டில் அமைதியாக படு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதிகாலை பொழுதுல காட்டு பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பெண்மணிக்கு என்ன வேணுமோ அனைத்தையும் வாங்கி கொடுத்து, ஆக அப்படியே சாதாரணமாக தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் தலையில் கல்லை போட்டு கொள்றாங்க. கூட பிறந்தவங்களும் பெத்த தாயும். ஆக என்ன செய்யறாங்க, கொண்டு விட்டு பாதியோட பிதைச்சிட்டு வந்தாங்க. உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஆடு மேய்க்க போயக்கூடியவ, என்னடா உயிர் அங்கே அந்த நெக்கில் உயிர் ஊசலாடுது அப்படின்னு அதை தோண்டி பார்க்குறேன். அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, காட்சி கொடுக்குறாங்க. அப்பதே இந்த மாதிரி நான் எந்த தவறும் செய்யாமல் என்னை கொலை பண்ணிட்டாங்க, என்னை தெய்வமாக எடுத்து என்ன செய்ய கும்பிடு, இங்கே வரக்கூடிய மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு. அதுதான் மேலூரிலே சிங்கமா தெய்வமாக இன்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்ட பெண் தெய்வங்களுக்கு உயிர் கொடுத்த இந்த பூமியிலே, ஆக மகா ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு உயிர் கொடுத்த இந்த வேளையிலே அந்த அம்மனை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும் என்கிற காரணத்தோடு அம்மன் கோயில் கிழக்காலை அம்மன் கோயில் கிழக்காலே
அடைஞ்ச பாசையிலே குருவி எல்லாம் தான் அடைஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முழு முழு பேசையிலே கோடு மூக்கு வச்சு முழு பேசையிலே மடைய திறந்து விட்டா மடத்தனி நிறைஞ்சு வரும் மலைய திறந்து விட்டா மடத்தனி நிறைஞ்சி வரும் வானோ பார்த்து நிற்கும் பஞ்சக்காணி விளைச்சு வரும் அம்மன் கோயில் விளக்காலே அன்னமயில் மேற்காலே நம்ம ஊர் நடுவாலே நீ கூரடி அடியே நாட்டு சட நம்மளை கண்டு சொக்கூரடி தந்தன தந்தன தந்தானா பாட தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா பாட தந்தன தந்தானா தந்தன 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 அங்கால அம்மனுக்கு அடிகில பொங்க வச்சோம் அங்கால அம்மனுக்கு அடியிலே உங்க வச்சா 1000 பாட்டுக்கு அவ அடிகெடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் படுத்து அம்மன் கோயில் விளக்காலே அன்னமயில் மேற்காலே நம்ம ஊர் நடுவாலே நீ கூரடி அடியே நாட்டு சட நம்மளை கண்டு சொக்கூரடி அடியே நாட்டு சட நம்மளை கண்டு சொக்கூரடி அடியே நாட்டு சட நம்மளை கண்டு சொக்குதடி சொக்குதடி ஏற்பட்ட அந்த அம்மனை ஆக வணங்கினாலும் கூட தெய்வத்தால் ஆகாதென்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நமக்கு உழைக்கணும், உண்மையை பேசணும், உயர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படித்தானே? ஆக மனித பிறவியா பிறந்துட்டா அப்படின்னா சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆமாங்க. சம்பாதிப்பதை எப்படி சேமித்து வைக்கணும் அப்படின்றது வரமுறைகள் உண்டு. அதனால தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து ஒரு மனிதன் ஏழ்மையா பிறக்கிறது தப்பு இல்லை. ஆமா. ஏழ்மையா இறந்து போயிடக்கூடாது அப்படின்பதற்காகத்தான் பிறப்பு என்பது தரித்திரமாயினும் இறப்பு என்பது சரித்திரமாகட்டும். வெற்றிக்கான கனவு காண்பீர், கனவில் மட்டும் வெற்றியை காணாதீர். இந்த உலகத்தில் எதுக்குமே நிரந்தரம் இல்லை. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சாதாரண இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து எனக்கு குடியரசுத் தலைவர் பதவியெல்லாம் போதும், ஏன் நானும் வாங்க மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன், எதை லஞ்சத்தை அப்படின்னு சொல்லி ஆக எனக்கு மாணவர்கள் நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது, நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே என்ன செய்ய வேண்டும், இறந்தாக வேண்டும் என்று கனவு காணுங்கள் என்று சொன்னார். பாருங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த புண்ணிய பூமியில் இருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஆக நன்றி நன்றி. அன்பு அன்னார் நாடகத்துடைய அமைப்பாளர் ரொம்ப நல்ல மனது. நான் 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சிட்டார் அண்ணே, பின்னாடி இருக்கிறார் அன்பு அன்னார் வேல்முருகன், நாமனூரை சேர்ந்த வேல்முருகன் அண்ணா அவர்களுக்கும் ஆக அழகு நாச்சியார்புரம் கிராம மக்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிற்றன் சிறுகாலை வந்துனை சேவித்தன் பொற்றா மறையடி பெற்றின் பிறைகளாய் பெற்று மைத்தன்னும் குளத்தில் பிறந்து குற்றவில்லைகளை கொள்ளாமற் போகாது இற்றைய பறைகள்வான் அன்றுகான் கோவிந்தா என்றைக்கு வேலையில் விரைவிக்கு முற்றனோடு உற்றமையாவும் உனக்கே நாம் ஆட்சேபம் வந்து 10 அவதார கதாநாயகனை வணங்க வேண்டும். மகாபாரத போர் முடிவுக்கு வந்துருச்சு. 18 நாள் யுத்தம் நடந்துருச்சு. 18 நாள் யுத்தம் நடந்து அப்படியே தர்மன் பார்க்குறான், எதற்காகடா இவ்வளோ பெரிய இவ்வளவு குத்துயிரும் குலையுருமாக கிடக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு. பதவி சுகத்துக்காக கோடிக்கணக்கான உயிர்களை என்ன செஞ்சுட்டான், அழிச்சிட்டமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன், இந்த உலகத்தில் பேர் நிரந்தரம் கிடையாது, ஊர் நிரந்தரம் கிடையாது, ஆக உடல் நிரந்தரம் கிடையாது, மனைவி நிரந்தரம் கிடையாது, எதுக்குமே நிரந்தரம் கிடையாது. கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் ஐயா. எத்தனை கோடி ரூபா பணம் வச்சிருந்தாலும் ஒத்த ரூபா காயினை மட்டும்தான் நெத்தியில் வைப்பேன். நினச்சிக்கங்க, பங்களாவா வீடு கட்டி வச்சிருக்கலாம். எவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருந்தாலும் இறந்த உடனே வீட்டு வாசப்படி கொண்டு வந்துடுவேன். ஐஸ் பொட்டி 2500 ரூபாதேன். எப்படா 8 மணி நேரம் ஆகும், இந்த படத்தை கொண்டு போய் என்ன செய்வான், புதப்போம் அப்படின்னு நினைப்பேன். அது மட்டுமா, இன்னொரு விஷயம், கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அந்த பெட்டி மட்டும் வாடகை எடுக்கிறான். விவசாய நிலங்களை அழிச்சு என்ன செய்யலாம், எவ்வளோ பிளாட் வேணாலும் வாங்கி போடலாம். எந்த பிளாட்டு உனக்கு நிரந்தரம் கிடையாது. சுடுகாடு மட்டும்தே உனக்கு என்னது நிரந்தரம் என்று. வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக மகாபாரத கதை. கர்ணன் போல ஒரு நண்பன் கிடையாது. கண்ணபெருமான் போய் உலகளந்த நாயகன் பரந்தாமனே கண்ணீர் விட்ட இடம் யாது. கர்ணன் என்ன செய்யறான் அப்படின்னா, மரணப்படுக்கையில் உயிர் போக போகுது. உயிர் போகிற இடத்துல போய் என்ன செய்யறான், கடவுள் போய் கையேந்தி நிற்கிறான், கர்ணா நீ செய்த தான தர்மங்களை எல்லாம் எனக்கு தானமாக கொடு அப்படின்னு. எவ்வளவு பெரிய பாருங்க, உலகம் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் ஆக அந்த மகாபாரத கதையை நினைவு கூற வேண்டும். நாள்
சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாடுங்களே. தென்கோடி வென்று தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் புருஷோத்தமே புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். எங்கள் புருஷோத்தமே புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான். அந்த பாரதம் போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். எங்கள் புருஷோத்தமே புகழ் பாடுங்களே. எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. எங்கள் புருஷோத்தமன் புகழ் நன்றி 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 நன்றி. அற்புதமான முறைகளே எங்களையெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக தமிழகத்திலும் சரி இந்த வெளிநாட்டு மக்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களையெல்லாம் நாடக கலைஞர்கள் இப்படியெல்லாம் நிறைய உதவிகள் அண்ணன் மூலமாக பெறப்பட்டது. அப்பேற்பட்ட மாயகுல மாதவன் யூடியூப் சேனல் அன்பு அண்ணார் மாதவன் அண்ணா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வருஷம் அவர் ராஜபாட்டு பள்ளி திருமணத்தில் ராஜபாட்டு சொல்லியாச்சு. எல்லாமே அவரும் பாருங்க, அவர் இன்னைக்கு போயிருந்தா 40-50,000 சம்பளம் வாங்கியிருப்பாரு. ஆனால் கலைஞர்கள் மீதும் கலையின் மீது ஒரு காதல் கொண்டு இந்த கலையை ரசிப்பதற்காக பாருங்க பொழுதோடு நமக்காக இரவு முழுவதும் என்ன செய்கிறார் அப்படின்னா விழிச்சிருந்து அவருடைய பணியை செய்கிறார். அப்பேற்பட்ட பணிகளும் பாருங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அதனால சிவகங்கை மாவட்டத்திலே சிறுகூடல் பட்டியலில் பிறந்த கவிஞன் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி என்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். வாழ்க்கையில் சோகங்கள் நிறைய உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் உண்டு. அப்படித்தானே எங்க ஐயா எல்லாரும் நாடகம் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் இந்த வயசுல நீங்க உட்கார்ந்து நாடகம் பார்க்குறீங்கன்னா நீங்க தான் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா உங்களுக்கு தான் பிரஷர் இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே இல்லை. மனித வாழ்க்கையில பணம் என்பது முக்கியமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த மண்ணிலே அற்புதமான முறையில் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய பாண்டி செல்வராஜ் அவர்களுக்கு எனது சார்பாக எனது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள்லாம் நிறையா படிச்சிருக்கிறோம். இந்த கலை உலகத்திற்கு இந்த மேடை கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்கியிருக்கோம். நாங்களும் ஏதோ ஒரு இடத்த தொற்றுருக்கிறோம். அதே பகுதியில் நிறையா படிச்சிருந்தாலும் கூட அன்பு தம்பி
அவர் பேர் என்ன? ஜெயத்தமிழ். ஜெயத்தமிழ். செந்தமிழ ஜெயத்தமிழ். ஆக ஜெயமாதவன் நல்ல ஒரு நாரத கலைஞர். அவர்களுடைய சிஷ்யனாக வலம் வர இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய ஆதரவை இந்த மக்கள் தர வேண்டும். அவரும் இந்த அம்மன் அருளால் என்ன செய்ய வேண்டும்? மென்மேலும் வளர வேண்டும். இந்த கிராமத்தை அவர் போகிற ஊருலாம் சொல்லணும், இந்த ஊர் எனக்கு இந்த இடம் கொடுத்து இந்த இடத்துல நான் போய் பாடுறேன், இன்றைக்கி நான் பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு. ஐயா எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்க, அவர்களுக்காக ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்வோம் என்பதற்காக. ஏன்னா ஒரு பழைய பாடல் என்னமா உட்காந்துருக்கிறாங்க. பணம் வந்து 4:30 வைங்க. பணம் பந்திகளே குணகுப்பகிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிள்ளைக்கும் மனிதனில்லே. பணம் பந்திகளே குணகுப்பகிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிள்ளைக்கும் மனிதனில்லே. பணம் பந்திகளே குணகுப்பகிலே ஒன்று தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் தாழும் தப்பாதே. ஒன்றும் தெரியாதாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தம்பாதே. என்ன அறிவு இருந்தாலும் பணமில்லாத ஆளே, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் இருந்தாலும் மனிதனாக மதிக்க மாட்டானே. பணம் பந்தியிலே குணகுப்பகிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிள்ளைக்கும் மனிதனிலே. ஆண்டையாளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்றுவிட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். ஆலையாளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டமிகளும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் கொள்ளை. பணம் பந்தியிலே குணகுப்பகிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிள்ளைக்கும் மனிதனிலே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. உன்னால் உயர்ந்த நிலையடைவோர் நிறைய பேர்கள் உண்டு. உனது நிலை காணும் போது ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் உயர்ந்த நிலைகளை நிறைய பேர்கள் உண்டு. உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. மண்ணாயவரை மதித்தினேயும் துணுவுமே கொண்டு. மண்ணாயவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு. மேலும் உயர்ந்து நாளும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணம் பந்தியிலே குணகுப்பகிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிள்ளைக்கும் மனிதனிலே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. நன்றி. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. நன்றி நன்றி. ஆளை ஆளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் மிகவும் உண்மைதான். உண்மைதான். பணம் இருந்தால் மட்டுமே அண்ணன் தம்பி அம்மா கூட இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? மூத்தவன் நல்லா இருக்கானா, சின்ன பையன் நல்லா இருக்கான்னு மூத்தவன் வீட்டுக்கு போமா, இளையவன் வீட்டுக்கு போமான்னு என்ன செய்கிறாங்க? பணத்தை பார்த்து வரக்கூடிய காலகட்டாயமாக ஆயிடுச்சு. அதனால் பணம் சம்பாதிப்பது பெரிதல்ல, அதை எப்படி சேமித்து வைக்கிறோமோ அதுவே வாழ்க்கையினுடைய முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புக்கு மிகமான நன்றியை கூறி வரக்கூடிய அன்பு தம்பி செந்தமிழுக்கு என்ன ஜெயத்தமிழுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரையும் இந்த மேடையில் ஏறணும், பெரிய நாரதராக வரணும், வந்து இந்த கிராமத்தை இந்த தமிழகம் முழுக்க அவர் சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நன்றி நன்றி நன்றி. அழகநாச்சிபுரம் 2 மேடையுமே எத்தனையோ கலைஞர்களை வாழ வைத்திருக்கு. அந்த வகையிலே எனது அருமைக்குரிய மாப்பிள்ளை எந்த சம்பளமும் இல்லாமல் தான் வந்திருக்காப்புல.
நான் நாடகம் பேசும்போது ஒரு நாரதருக்கு தான் பேசியிருக்கிறேன். ஆனால் அருமைக்குரிய மாப்பிள்ளை வளர்ந்து வரும் கலைஞரை நான் மேடைகளை ஏற்றி வாழ்த்துவதும் அவர்களுக்கு வாழ்க்கை போடுவதும் தான் என்னுடைய உன்னதமான மனது. அந்த வகையில் இந்த அழகநாச்சிபுரத்திலே அருமைக்குரிய அன்பு மாப்பிள்ளை தமிழை நான் இங்கே வரவேற்றிருக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக சிவன் ராத்திரி அன்னைக்கு அடுத்த மேடையில் இதே இருக்குது. அன்புக்குரிய அன்பு சகோதரர் மைக் செட்டினுடைய உரிமையாளர் கேபிஎஸ் சுப்பிரமணியன் அவர்களும் சொல்லியிருக்காங்க, அண்ணனா கண்டிப்பாக அடுத்த மேடையிலே இந்த தமிழ் ஜொலிப்பான் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வான் என்பதை நம்புகிறோம். நம்பியோடு அன்பு தம்பியை வரவேற்கிறேன். அன்பு மாப்பிள்ளையை. ஹலோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் மெல்லழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் மெல்லழகே போய் தூது சொல்ல மாட்டாயோ. இளவாடம் தந்தாக எலுமிச்சம் கொடியாக சின்னவளே கை பூச்சி இரவெல்லாம் மூச்சி இல்லாத ஆசையிலே என் மனசே ஆடவிட்டே மச்சானே ஓடம்பிட்டு போனானே, ஓடம்பிட்டு போனானே, ஓடம்பிட்டு போனானே. போனேன்
மையெழுதும் கண்ணாலே பொய்யெழுதி போனாலே ஏழை மக குடிசையிலே ஏத்தி வச்சான் ஒரு விளக்கு ஏத்தி வச்சே கைகளிலே என் மனசு நான் கொடுத்தேன் நீங்க மட்டும் அங்கிருக்கு நான் மட்டும் எங்கிருக்கு நான் மட்டும் எங்கிருக்கு நான் மட்டும் எங்கிருக்கு
என்னதை போட்டு என்னமோ சொல்றாரு கண்ணே நயன்தாரா, நான் யார் என்று தெரிகிறதா? ஐயோ, நீங்க இத்தனை மசரை வளர்த்து வைத்திருப்பதனால எனக்கு யார் என்று தெரியவில்லையே. யாரது? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? அவரை இவரையா? அவருக்கு பிடிச்சி அவரை எனக்கு பிடிக்கல. ஏன் வேற யாரை பிடிச்சிருக்கு? எனக்கு உங்களை. எங்களவா? உங்களை. என்கிட்ட மசரு தானே இருக்கு. நீங்க வீரத்தேவரா? ஆமா, நான் தான் வீரத்தேவன். ஏன் உங்களுக்கு தந்தடியா வளர்ந்துருக்கு? எல்லாம் ஒரு பெண்ணால தான். எப்போ வெட்டுவீங்க? காலையில வெட்டிடுவோம். நீங்க சிறைச்சிங்கன்னாத்தையும் அழகா இருப்பீங்க. அஜித் குமார் சிறைக்கவா? இந்த சும்மாதான் இருக்கு. கண்ணே நயன்தாரா, நம்மிடத்திற்கு தேவலோக மகரிஷி கஞ்சா வியாபாரி வந்திருக்கிறார். திரிலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர். கஞ்சா வியாபாரி எதுக்கு வந்தாருங்க? கஞ்சா வியாபாரி இல்ல, நாரதர் வந்திருக்காரு. நாரதர்? நாரதரா? ஆமா, நாரதர் மகரிஷியா? ஆமா. கையில் கட்டையை வைத்துக் கொண்டு கழுத்தில் கொட்டையை போட்டுக் கொண்டு இருப்பாரே அவரா? கழுத்திலே கொட்டை இருக்கு. வேற எங்க இருக்கும்? அவர்தான் நாரத மகாமுனிவர். நாரதர் மகாமுனிவர். ஆமா, அழைத்து வாருங்க சுவாமி. மாமா. ஏய், எதையா மாமான்ற? சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அழைத்து விடலாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அழைத்து விடலாம். மாமா இந்த பொம்பளைங்க காத்துக்கிட்டு அழைத்து விடலாமா? ஏ பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அழகி விடலாமா மாமா. போறா விட்டு. ஆடி வருது, நான் போகவா? தாத்தா மாடியில பூச்சியே. ஏய், யாரியா இது? நான் தான் வீரத்தேவன். இது யாரியா? தெரியுது. உன்னுடைய ஆளா? ஏழு. என்னையா உனக்கு ஆள் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி தாடியோட தெரியுற நீனு? சாமி, ஆள் இல்லாத வந்தேன் தாடியோட சாமி, தெரியுற. என்ன காரணம்னா சரி, வர்ற ஆளு ஊர்ல தேனு தினமாவே எடுத்து நக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. சரி, நாங்க கொண்டு வரதே கொஞ்சோண்டு, அதையும் அவங்க தின்னுட்டு போயிட்டாங்கன்னா நாங்க என்ன சோத்துக்கு என்ன பண்றது? அதுக்கு நீ தாடி வளர்க்கறதுக்கு என்னையா சம்பந்தம்? சாமியார் வேஷம் போட்டு வந்தேங்க, அந்த ஜார் வந்தது பாப்போம். சரி, உன்னுடைய ஆளை பார்த்தத எனக்கு செய்யணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. சரி, கூட்டிட்டு போங்க. நீ எதை பத்தியா அந்த உன் பொழப்ப காட்டி விட்டியா பத்தியா? நான் எதை சொல்றேன், நீ எதை நீ சொல்ற? எதை சொன்னீங்க? ஆசீர்வாதத்தை செய்யணும். அதைத்தான் நானும் சொன்னேன். இல்லை, சாமி ஒரு நோக்கத்தில் இருந்துடுறாரு. அப்படிலாம் கிடையாது. பூரா கிரையும் மண்ணாசை எது? மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அடைத்து வெறுத்தவன் நான் தான். அப்படியா? சாமி மூணத்தை அடைத்தீங்களா? அரச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகனே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, ஒரு சந்திரன் வந்தது, ஒரு சுந்தரி வந்ததன, ஒரு மந்திரம் செஞ்சது, பல மகன் தந்ததன, அரச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகனே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. அது
கொடுத்த 1500 அவர் நல்லா செய்யறாரு. ஏய் கொடுத்த 1500 ரூபா. சரியா போச்சு. அப்ப 1500 ரூபாய்க்கு நீ வேலை பார்க்குறியா? அப்படித்தானே கொடுத்திய. ஆக இருவரும் மன மகிழ்ச்சியோடு பல்லாண்டு வாழ வேண்டும். சத்தம் கேட்டுச்சு. என்ன ஒரு சத்தம்? ஏன் தங்கச்சி ஆலோலம் சொன்ன கத்துச்சு. பார்க்கணுமே நானு. கூப்பிடுறியா? கூப்பிடுங்க. கூப்பிடவா? ஆமா. தங்கச்சி தங்கச்சி ஆரத்தி ஓடையில உடையில குளிர்ந்து விடாதா அடி போடி உள்ளுக்குள்ள போட்டவத முட்டி முட்டி முளைச்சு விடாதா. மயங்கி கிறங்கிறியே மறந்து நாடு போவேனா, மழையே நானாக்கி மாலை கட்ட மாட்டேனா. ஆத்தி வாழையில போட்ட மரம் ஓடையில கொழுந்து விடாதா. என்னதான் உறவிருந்தாலும் உன்னைத்தான் நினைக்கிறேன். இருந்தும் உசுறு இல்லாம என்னமோ இருக்கிறேனே. தங்கமே உன்னை எண்ணித்தானே தவியா தவிக்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை துணியா துடிக்கிறேன். அடுப்பட்டு வச்ச குமரி பொண்ணே கேளடி, நீ எட்டி வச்சா இமயமலை ஏழடி. ஒரு தையராரே தையராரே தையரா, ஒரு தையராரே தையராரே தையரா. அடி அழகுக்குள்ள ஒரு ருசி இருக்கு, பார்க்கும்போது ஒரு முத்தை இருக்கு. அண்ணா யார் வந்து கடை எடுத்திருக்கு? தங்கச்சி நம்ம இடத்துக்கு தேவலோக மகரிஷி இது நாரத என்ன மகரிஷி. எப்போ தாடி உனக்கு வளர்ந்தது? தங்கச்சி வர்ற சாமியார் ஊரை மாவை திருடிட்டு போயிடுறாங்க. அதனாலயா? அதனால சரி, இருக்கட்டும், அழைத்தவர்கள் பார்க்க வேண்டும். தங்கச்சி வந்து கொண்டிருக்கிறார். சாமி மாமா சாமி டும் தத்தா. சாமி நீங்க வாங்க, எனக்கு ஆசை நீங்க தாங்க. சாமி நீங்க வாங்க, எனக்கு ஆசை நீங்க தாங்க. சாமி நீங்கள் வர வேண்டுமே, ஓ, ஆசை நீங்கள் தர வேண்டுமே, ஓ. சாமி நீங்க வாங்க, எனக்கு ஆசை நீங்க தாங்க. ஆசீர்வாதம் தாங்க. ஊரகம் ஏறி ஊர்வலம் போக, நாம் ஊர்வலம் போக, வானவில் ஊஞ்சல் ஆடிடும் சாமி, ஆடிடும் சாமி. வீணையை மீட்டுகின்ற வாணியும் நீ, நாரதர் பாடுகின்ற கானமும் நீ. வீணையை மீட்டுகின்ற வாணியும் நீ, நாரதர் பாடுகின்ற கானமும் நீ. தேவலோகமே வரும் சாமி நீங்களே, ஆசீர்வாதம் செய்ய வேண்டுமே, ஓ. உங்களுக்கு என்ன வர வேண்டும்? தாராளமாக கேட்டு வாங்கிட்டு போங்க. சுவாமி, உங்க மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என் மேல என்ன ஆசை? அதனாலதான் இப்படி அவசரப்படுது. ஏ என்னம்மா ஆசை? ஆசையை ஏத்துக்க தெரியலன்னா அப்படி மசரத்தான் வளர்க்கணும். தெரியுதா? என்ன சுவாமி நான் சொல்றது? ஆமா, நம்ம சரியா கிடைக்கும் இருந்தா போதே ஒழுங்கா ஏத்துக்கிறணும். அதே என் மயிறு. இல்லைன்னா அதே என் மயிறு. நீங்க சொல்லுங்க. பாத்துக்கிட்டு தொண்ணாந்துக்கிட்டு ஆக்க தொங்க போட்டு நிக்க வேண்டியது. இனிமேலாவது அந்த பிள்ளை நல்லபடியா வச்சு காப்பாத்தியா. 2 பேரும் நலமோடு வாழ்வாயாக. போயிட்டு வாங்க. போதுமா சாமி? ஒண்ணும் கேட்க வேணாமா? ஆஹா, போயிட்டு வாங்க. கேட்க வேணாமா? ஆஹா, எதுவும் கேட்க வேணாம். இல்ல சாமி, கேட்கணும் போல. சரி கேளுங்க, தாராளமா கேளுங்க. சாமி, வாயை திறந்து கேளு. நீங்க எத்தனை போட்டிருக்கீங்க? எத்தனை போட்டிருக்கீங்க? 3 போட்டு வந்தாரு. ஏய், வச்சிருக்காரு. நிறையா போன சொல்றீங்க. சரக்கு தானே. கருமா அது கிடையாதுயா. மானிட்டு சாமி, ஆ, நிறைய போட்டிருக்கீங்க. ஆ, அதுல ஒண்ணு மட்டும் எதை எனக்கு கலட்டி கொடுத்துட்டு. எதை எதை அதனால தான் அவருக்கு உடம்பே கிறங்குனது. எதை கலட்டி கொடுக்க? நான் நிறைய போட்டிருக்கேன். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று சொல்லக்கூடிய 5 அலன்களை போட்டிருக்கிறேன். சாமி அவளுக்கு 108 மாலைகள் போட்டிருக்கிறேன். அது வேணாம். மூடியில ஊத்தி கொடுங்க அவளுக்கு. ஏய், என்னதுடா? எதையா அவ்வளவுதே சொல்லி வரும்.
என்னது? என்ன வேணும் கேளுங்க நீங்க தாராளமா. இந்த ஆளு கூறுகட்ட மனுஷன் எதையாச்சும் இப்படி கேட்டுவிட்டு மனுஷன் வளர்த்துக்கு தெரிய வேண்டியது. அவன் கூறுகட்டவனா இருக்கிறவனால நீ இப்படி இருக்க. நீ ஆமா. கேட்கிற என்கிட்ட எதைய கேட்கிற? ஆமா, நீங்க நல்லா செய்யறீல்ல. ஆமா, ஆசீர்வாதம். செய்யறதுக்கு தானே வந்திருக்கிறேன். ஆசீர்வாதம். நீங்க நல்லா செஞ்சதுனால நலமோடு உங்ககிட்ட இருக்கிறத ஒன்ன மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஒண்ணு வேணும்? நான் சந்தோஷமா என் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு போயிருவேன். தாராளமா என்கிட்ட இருக்கிற ஒண்ண கேளுங்க. சாமி, உங்க கொட்டை எனக்கு வேணும். ஏன் கொட்டைய கொடுத்துட்டா என்னை எப்படி கூப்பிடுவாங்க? சரி, அவ போயிட்டா. இருக்கட்டும். எனக்கு ஒரு வர வேணும். எனக்கு ஒரு வர வேணும். என்ன வர வேண்டும்? எனக்கு இவளை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இவளை பிடிக்கல. பிடிச்சிருந்தா ஏன் கூட்டிட்டு வந்த நீனு? இவளை பிடிக்கல. நீங்க சரி. கூப்பிட்டதுனால கூட்டிட்டு வந்தேன். சரி, என்ன வேணும்? எனக்கு ஒரு வர வேணும். என்ன வர வேண்டும்? எனக்கு தாடி அதிகமாக வளர்ந்து விட்டத காரணத்தினால் அடுத்த வருஷம் அடுத்த பிறவியில் பூரத்தை கட் பண்ணிட்டு நல்லா ஹீரோ மாதிரி இருக்கேன். ஏ சொல்றதை கேளுங்க. வாரம் கொடுக்க முடியுமா முடியாதா? சொல்லியா? அடுத்த பிறவியில் நீங்க எனக்கு பொண்டாட்டியா வரணும். போயா.